இருந்து இப்போ ஒரு கட்டை இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அடிக்க தான் அவனை பிளான் போட்டான்னு நினைக்கிறேன். அரே அக்கா நீங்களா அது சாப்பிடுச்சு. கைஸ் லொக்கேஷன் வந்துட்டேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஏய்ப்பா கேட் தள்ளவே முடியல. வேறு கைஸ் மரம் இந்த பக்கம் வந்து யாரோ தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாட்டில் தூக்கி யாரே இல்லை என்ன தவிர ஆளுங்க யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது? ஏன்னா அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லைங்க. அந்த பக்கம் சரி இந்த பக்கம் வெளியே ஜன்னல் வேலையே சவுண்ட் கேட்குது எனக்கு. தொலை இப்போ சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. ஒரே இதாக இருக்குது, புக்ஸாக இருக்குங்க. ரொம்ப வருஷமாகவே இப்படியே தான் கைஸ் இருக்குது. ரொம்ப வருஷமாகவே இப்படிதான் இருக்குது. அது எதனால் ரீசன் வந்து அதான் சொல்லியிருப்பேன் ஸ்டோரி முன்னாடியே. அதில் அப்போலேருந்து இப்படியே தான் இருக்குது. அந்த மாதிரி ரோடு வழியாக போகிறவங்க வந்து அழுகுற சவுண்டு கேட்குறதாகவும், அதே மாதிரி ஏதோ என்னை காப்பாற்று ஐயோ ஒட்டையிற சவுண்டு. ஐயோ சார்ஜ் வேறு குறையுது ஒரு பக்கம். சுற்றி மூற்றி ஆனால் சவுண்டு கேட்குது. எந்த பக்கம் நான் போகிறது எனக்கே தெரில. ஒரு பக்கம் சவுண்ட் ஆனால் இன்னைக்கே கேட்குது எனக்கு. அரே இதெல்லாம் நீங்கள் தான் இந்த தவளை உங்களை உண்மையில் வந்து இங்கே விடுது வயசு தான். இந்த பில்டிங் அபண்டன் ஆகி இப்போ அபண்டன் சொல்ல முடியாது. இந்த பில்டிங் யாரும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவனா ஒருத்தன் வந்து இந்த பூட்டை சீல் மாதிரி வச்சுருந்தாங்க. அது கைஸ் அது பூட்டை உடச்சி உள்ளே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை பிடிச்சி வேறு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பிடிச்சி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணனால வீடு அப்படியே இருக்குது கைஸ். வீடு அப்படி அபண்டனாக இருக்குது. சரி நம்ம இப்போ லைட் அடிக்கிறோம், இப்போ எவனா போகிறவங்க நம்மளை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி நினச்சி ஏதோ பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கும் ஒரு 2-3 வீட்டு பக்கம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வயசான ஒருத்தர் வந்து சொன்னாங்க அந்த தவளை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை என்னை தவிர வேறு யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள். அதே மாதிரி தான் கைஸ் குழந்தை இல்லை பள்ளியின் ஊராட்சி அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே இடமே அப்படி இருக்கு கைஸ். இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. இந்த தவளை நீங்கள் தான் இறந்தன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. அதனால தான் வீடியோடுக்கு நான் வந்து ஒரு வீடியோடுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுங்களேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணும்னா சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இறந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்கே இருக்கு ஐயோ அழுகுற சவுண்டு மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அப்படியே பாருங்க அவ்வளோ தூசி மூச்சே விட முடியல என்னால். இந்த உள்ளே வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி ஏதாவது இல்லை முன்னாடி வர முடியுமா? முன்னாடி வந்து எந்த கொஸ்டின் வேணால் கேளுங்க. இடமே அப்படியே சைலண்ட் ஆன மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பராக தான் இருக்கும். பக்கத்தில் வண்டி போகுது கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி வைக்கிறேன். கரெக்டாக தெரியும்னா எனக்கு தெரியல. நான் வச்சு பார்க்குறேன். தெரியும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் ஏதாவது பண்ணுறேன் உங்களுக்கு. பக்கத்தில் வண்டிலாம் போகுது கைஸ். இல்லை ஆளை
இருக்கீங்களா? ஹலோ இல்லைங்களா? நீங்க எப்படி நீங்க இறந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மாதிரி கதற சவுண்ட் கேட்குது. அப்படியே உங்களுக்கு தெரியும், கேட்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வண்டி போகிறதுனால எப்போ என்ன வேணா நடக்கலாம். உள்ள வந்து எனக்கு என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணி இந்த பீப்புள் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு பாருங்க. என்னென்ன இருக்கு போட்டு பாட்டில் இப்போ நான் கால் திருக்கும்போது தள்ளினது ஏதோ ஒன்று விழுந்துச்சு. ஏய் கட்டை அடிக்க தான் எவ்வளோ பிளான் போட்டு இப்போ பாருங்க இங்கேருந்து இப்போ ஒரு கட்டை இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் என்னை அடிக்க தான் எவ்வளோ பிளான் போட்டான்னு நினைக்கிறேன். இருக்க சேஃபில் நான் எப்படி போகிறேன். லைட் ஆஃப் பண்ணிடலாம். சங்கர் உள்ள ஒரு உருவம் இப்போ தெரியல எனக்கு. உருவம் தெரியுது. நான் யாரு அக்கா? நீங்களா? அது கதவு சாத்திருச்சு. லைட்டு வேறு கதவு சாத்திருச்சு.